இதையெல்லாம் கடந்த பிறகு விஜய் அவர்கள் ஒரு அட்டவணை வெளியிட்டார். அதாவது மக்கள் சந்திப்பு. நீங்களாம் என்னடா கூட சொல்லிட்டு இருக்கீங்க, மக்களை போய் சந்திக்கல அப்படின்னு. அண்ணா என்ன சொன்னார்? மக்களுக்காக செல், மக்களோடு போய் நில் அப்படின்னு சொன்னார்ல. அதுக்காக நாங்கள் மக்களோட போய் நிற்கிறோம், மக்களுக்காக மக்களிடம் செல் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் ஒரு அட்டவணை வெளியிட்டார். அது பிறகு முதல்ல திருச்சி பக்கம் போனார். திருச்சி என்னென்ன ஒரு நாள் அல்லோலோட வட்டுச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாமே கண்கூடா பார்த்தோம். அதுக்கு பிறகு நாகப்பட்டினம் போனார், திருவாரூர், பெரம்பலூர் அப்படின்னு அவரோட பயணம் மிக சிறப்பாக இருந்துச்சு. சொல்லப்போனால் அந்த பயணம் அதாவது ஆளும் வர்க்கத்தை அந்த நாற்காலியை ஆட்டி பார்த்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்ட்டு அந்த அளவுக்கு இம்பாக்டாக இருந்துச்சு. அது உண்மை. நமக்கு பிடிக்கலையோ அதை ஒத்துக்கணும். எல்லா கட்சிக்காரங்களும் நான் பார்க்குற உங்கள் நேரில் எல்லாருக்குமே சொல்கிறேன். நீங்கள் அவங்க கமெண்ட் வேணால் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா விஜய் அவர்களே அந்த பயணம், சுற்றுப்பயணம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இந்த பயணம் முழுக்க நடந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு அரசியல் கிழமை வேற மாதிரி இருந்திருக்கும். இந்த கரூர் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நடக்கணும். விஜய் அவர்கள் இதுக்கு பிறகு அடுத்தது கரூர் பக்கம் போகிறார். கரூரில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய ஒரு பேரெடுப்புன்னு. அந்த பேரெடுப்பில் என்னென்ன அசம்பாவிதம் அங்கே நடந்தது, அது யாருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ தாவைக்கவனர்லாம் இல்லை, தரப்பு தான் காரணம், இந்த ஆளுந்தரப்பினர் சேர்ந்தெல்லாம் இது விஜய் அவர்கள் தான் காரணம் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. 2 பேருமே காரணம். நம்மளை பொறுத்த வரைக்கும் எது கரெக்டோ அது 2 பேருமே காரணம். 2 பேருமே அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு தான் காரணம். ஆனால் இதில் வருத்தத்துக்கு ஒரு விஷயம், 2 பேருமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம பொலிட்டிக்கல் ஃபைட் தான் இது வரைக்குமே பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம்.